எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அரிசி உள்ள பாத்திரத்துக்குள்ள ஒரு எலி வந்துருச்சு. அந்த எலி உள்ள போய் பார்த்தோம்னா பயங்கர ஹாப்பி. எவ்வளவு சாப்பாடா, நிரந்தரமா இதுக்குள்ளே உட்காந்துடலாம்னு முடிவெடுத்துச்சு. ஏன்? பூனைக்கும் பயம் கிடையாது, யாருக்கும் பயம் கிடையாது. நெச்ச நேரம் சாப்பிடலாம், நெச்ச நேரம் தூங்கலாம், அப்படியே கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கு. கொஞ்ச நாள் போக போக அந்த அரிசியோட லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்? இது சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ இந்த எலி ஜம்ப் பண்ணி வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனா முடியல. ஏன் சொல்லுங்க? அந்த ஜாருடைய அந்த துவாரம் ரொம்ப உயரத்துக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போக மிச்ச அரிசியையும் அந்த எலி சாப்பிட்டு தீத்திடுச்சு. இப்போ உள்ள சாப்பாடும் இல்லாம போயிடுச்சு. அந்த எலி உள்ளுக்குள்ள மாட்டிக்கிச்சு. தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களை அது என்ன தொடங்கிடுச்சு. இப்பதான் அதுக்கு ஞானம் வந்துடுச்சு. கம்ஃபர்ட் ஜோன்னா என்னன்றதை இப்ப அதுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா நம்மள பலரும் இப்படி கம்ஃபர்ட் ஜோன்ல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து மேபி உங்களோட அப்பா அம்மாவால கிடைச்சிருக்கலாம், சில பேருக்கு சில மேலதிகாரிகளுடைய தயவால கிடைச்சிருக்கலாம், சில பேருக்கு செல்வாக்காக இருக்கலாம். ஆனா அது எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரமான ஒன்றை நாங்கள் உருவாக்கி அதுல பயணிக்கணும் என்ற முடிவுக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நிரந்தரம் இல்லை என்ற தெரிஞ்சு இன்னைக்கு ஒருத்தர் முடிவெடுத்து வெளியில வந்தா கூட அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்ன்றத நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன். நீங்க எப்படி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறீங்களா? இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க. Think about it.